புரட்டாசி மாசம் வந்துட்டு இனி ஒருத்தர மீனும் சேர்க்க மாட்டாவ கறியும் சேர்க்க மாட்டாவனே இந்த மீனுக்காரையும் எவ்வளவு மலிவா தந்துட்டு போயிட்டான். அவ்வளவு மீனையும் அவனுக்கு வித்தா சரி அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இனி நம்மளும் என்ன 2 நாள் தான் இருக்கு, ஒன்றும் சேர்க்க மாட்டோம். அப்புறம் ஊர்ல வேற கொடி ஏறிட்டு தசரா வர ஆரம்பிச்சிடும். அதனால அண்ணியோட கடைசியா வச்சுக்கிடுவோம். பிள்ளையும் என்ன 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவா. அதுக்குன்னு செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? அவளுக்கு மீன் பொரிச்சு கொடுத்தா நல்லா பிடிக்கும்ல. அதனால செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு வீடெல்லாம் தொடச்சி விட்டுருவோம். மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு ஒன்றும் சேர்க்க முடியாது. ஆமா, இவ்வளவுக்கு போன் போட்டு வர சொன்னா ஆடி செஞ்சுதான் வருவாடுவாமா. காக்காக பயந்துகிட்டே இதுலயே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போக முடியல. எப்பதான் வருவாளோட தெரியலையே. ஏட்டி மல்லிகுட்டி, ஏக்கா எப்பவும் போன் போட்டா எப்பங்கா வரைய? நான் நீ மரத்துக்கடியில இருப்பான்ட்டு நான் அங்க போய் நின்றுட்டு இருக்கேன். தெளிவா தானக்கா சொன்னேன் வீட்டுக்கு கொல்லப்புறத்துல இருக்கேன்னு. ஆமா சரி, அதை விடு. என்னட்டி மீன் வியாபாரம் எதுவும் பண்ண போறியா? கடலே ஓ முன்னாடிதான் குமிஞ்சு கிடக்கு. அதையும் கேக்கிய வழக்கமா அந்த மீன்காரன் 10 ரூபாய்க்கு மீன் வாங்கினா ஏதாட்டும் ஒண்ணு சேர்த்து போடுனா போடுவானா? ஐயோ அவனா கஞ்ச பிசுனாரி பைய, ஒரு மீன் சேர்த்தர மாட்டானே. இன்னைக்கு பாத்தீங்களா எப்படி போட்டு போயிருக்கானே. அவ்வளவு மீனையும் நான் 250 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். என்னட்டி சொல்றா? 250 ரூபாயா? பரவாயில்லையே, அப்படிக்கு விலை மலிவா தானே இருந்திருக்கு. ஆமாக்க, ஊர்ல கொடி ஏறிட்டு இனி ஒருத்தர மீனும் சேர்க்க மாட்டாவ கறியும் சேர்க்க மாட்டாவ. அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அந்தால வந்த வழிக்கு தள்ளி விட்டு போயிட்டான். சரிட்டி, கொடியேறிட்டு நீ மீன் வாங்கி வச்சிருக்கா? ஆமாக்க, சுவானி என்ன 2 நாளா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவா. அவளுக்கு பொரிச்ச மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்டு நாளைக்கெல்லாம் வீடெல்லாம் தொடச்சி சுத்தபத்தமா இருக்கலான்ட்டு தான் இருக்கேன். சரி சரி. அதான் உங்களுக்கும் கொடுத்தோம்னா ஆளாளுக்கு கொஞ்சம் எடுத்தோம்னா குறைஞ்சிரும்ல, உடனே முடிஞ்சிரும். ஏட்டி ஒன்றும் தப்பு இல்லையா? கொடியேறிட்டு தப்பு தான் இருந்தாலும் பிள்ளைகள் ஆசையும் பார்க்கணும்லக்கா. அது நாளன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடும். அங்க போனா அதுகளுக்கு செஞ்சு கொடுக்க யார் இருக்கா சொல்லுங்க? மாமியார் இருக்குதா என்ன சொல்லுங்க? அவளுக்கும் ஒன்றும் செஞ்சு சாப்பிட தெரியாது. கடையில போய் சாப்பிட்டா அவன் என்ன எண்ணெயில பொறிக்கணும், என்னைக்குள்ள எண்ணெயில பொறிக்கணும். அதான் மனசு நானும் ஒரு நாளும் கொடியேறினதுக்கு அப்புறம் ஒன்றும் சேர்க்க மாட்டேன்னு விட்டுடுங்க. இன்னைக்கு மனசு தேத்திக்கிட்டு சரி பிள்ளைக்கு சுட்டி வாங்குவேன்னு வாங்கிட்டேன். அதான் உங்களுக்கு வேணுமா என்ன ஏதுன்னு போன் அடிச்சேன்க்கா. சரிட்டி, நம்ம ஊருக்கு போறது தானே, எப்படினாலும் வீடெல்லாம் தொடச்சு விட்டு தானே போவோம். அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் நம்ம மனசுதான் காரணம். டீ அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சாப்பிட்டா மனசு உறுத்தம் இப்படின்னு சொல்லலாம். ஏக்கா திடுத்தப்புன்னு போன போட்டு வர சொன்னியே. ஆமாட்டி, இன்னைக்கு கூப்பிட்டா நாளைக்கு வந்து சேர்ந்துட்டு எல்லாரும். என்னக்கா இவ்வளவு மீன்? கடை எதுவும் போட புரியலா? ஆமாட்டி, அது ஒண்ணுதான் குறை. அதையும் போட்டு உட்காந்துடுறேன். எல்லாம் நம்மளுக்கு தான். இவ்வளவா? ஆமா, பிள்ளைகளுக்கு எடுத்து குழம்பு வச்சுட்டு பொரிச்சு கொடுங்கட்டி. எல்லாருக்கும் சேர்த்து தான் காசு போட்டு வாங்கி வச்சிருக்கேன். என்னைக்கும் இல்லாம அவன் நல்ல இன்னைக்கு மலிவா தள்ளிட்டு போயிட்டான். அதான் நல்லதுன்னு நினைச்சு வாங்கி வச்சிருக்கேன். எட்டி நெட்டூஸ் எடுத்துட்டு போய் வீட்டுல குடுட்டி. அம்மாச்சி நல்லா குழம்பு வச்சு தருவாவே, அந்த காலத்து குழம்பு. அந்த காலத்து குழம்பா? ஆமா, நம்ம திருச்செந்தூர் சைடுலாம் நல்லா தேங்காய் அரைச்சு கூட்டி வைப்பாவுல்ல, அந்த மாதிரி. எப்படி டீ வைக்கணும்? தேங்காய் அரைச்சா? அதுவும் மீன் குழம்புக்கா? ஐயோ, உங்களுக்கு தெரியாதக்க? எனக்கு மொத்தத்தில் குழம்பே வைக்க தெரியாது டீ. நான் இந்த யூடியூப்ல பார்த்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி அது கூட போட்டு மீனை போட்டு கொதிக்க வச்சு அப்படிதான் டீ சாப்பிட்ருக்கேன். ஐயோ எக்க, எங்க அம்மா தேங்காய் அரைச்சு ஊத்தி எப்பவும் பாருங்க. அப்பா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆமாக்க, மீன் வாங்க போறதுக்கு முன்னாடியே நல்லா தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சோட்டு ஜீரகம் போட்டு அரைச்சு வச்சிருவாவே. அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனை கழுவி வைக்கிறதுக்குள்ள நல்ல ஒரு மண் சட்டியில வீட்டுல அரைச்ச மசாலா, அரைச்சு வச்ச தேங்காய், அப்புறம் கரைச்சி வச்ச புளி இதெல்லாம் ஊத்தி ஒன்னா கரைச்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் உள்ள போட்டு கரைச்சி அடுப்புல அப்படியே கொதிக்க விட்டோம்னு வைங்க. அது நல்லா கொதிச்சு மர அடிச்சு வரும். வரச்சில நம்ம இந்த கழுவி வச்சு மீன் தூக்கி உள்ள போட்டோம்னு வைங்க. போட்டுட்டு ரொம்பலாம் தீ போடக்கூடாதுக்கா. ஒரு மீடியமா போட்டு 5 நிமிஷமா 10 நிமிஷத்துல இறக்கிடணும். அப்பா சுட சுட அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்க. உலகத்துல அப்படி ஒரு குழம்பு அடிச்சுக்க முடியாது. ஆனா வைக்கிறதுக்கு பார்க்க சிம்பிளா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் அள்ளும். என்னட்டி சொல்லுதியே? நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் அதே மாதிரி சாப்பிடணும் போல ஆசையெல்லாம் இருக்கு. முதையெல்லாம் எங்க அம்மா அப்படி செஞ்சு தரச்சுல அது யாருமே தெரியாது. இப்ப கல்யாணம் கட்டி நமக்குன்னு பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு அப்படி குழம்பு வச்சு தர ஆள் இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு. ஏடி பேசாட்டிக்கு இன்னைக்கு இங்கனையே ஒரு அடுப்பை கூட்டி எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவோமா? எதோளுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் நம்ம மட்டும் குளிச்சுட்டு வீட்டுக்கு போனா போதும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எதுக்கு நாச்சிட்டு அப்புறம் வீட்டையும் தொடச்சிட்டு கிடக்கணும். அதுவும் சரிதான். பிறகு இந்த மாமியார் கழுவி 1ன்னா 2ன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிடக்கும். அப்படி செய்ய மாட்டி. நம்மளும் இங்கே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளும் இங்கேயே வர சொல்லிடுவோம். இங்கேயே வச்சு சாப்பாடு உள்ள கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா எந்திரிச்சு வீட்டுக்கு போவோமே. நீங்களும் பிள்ளைகளோட பள்ளியோட விட்டு வந்தாலும் நேரம் இங்கே கூட்டு வந்துருங்க. இங்கே வச்சு சாப்பாடு கொடுத்து விடுவோம். சரிக்கா. என்ன டீரங்கா என்ன சொல்லுதா? அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏதோ இருக்குக்கா. மாமியார் கழுவி பண்றத பார்த்தா இன்னொரு கல்யாணம் பண்ணாம விடாது போல. ஏடி நாங்களாம் இருக்கும்போது அப்படி நடக்க விட்டுருவோமா? அது ஏக்கா கேக்கிய? நேற்று என்னைய பத்தி யாருன்னு கேட்டாரா? அதுக்கு எங்க மாமியார் சொல்லுது இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லுது. நல்லது தானே. என்னட்டி சொல்றா? நல்லதா? ஆமா, ராஜா ராணி நாடகம் பார்த்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அதுல
ஹீரோனி கூட ஒரு வேலைக்காரி தான். ஹீரோ லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தானக்கா. அந்த அண்ணனை ஒரு வேலைக்காரியா இருந்து லவ் பண்ணி காதலிச்சு ராணியா இருங்க. ஆமாக்கா, வேலைக்காரினா சும்மாவா? அந்த வீட்டு வேலையே உங்க கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன டீ, அதான் அவ்வளவு சொல்லுதல்வல்ல. ஆனா உன் வாழ்க்கையை விட்டுறாத, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏக்கா மல்லியக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் திடுங்க. என்ன டீ? காலையில நான் கதவு திறந்து எட்டி பார்த்தேன்னா என் தலையிலேயே ஒரு பள்ளி விழுந்துட்டு. பள்ளிக்கு ஒன்னும் அவளையே? யாக்கா இப்படி சொல்லுதியே? அதுகளுக்கு எதுவும் பலன் உண்டா எதுன்னு சொல்லுங்களா? பள்ளி விழுந்துட்டுனா அதுகளுக்கு தான் அடிபடாம இருந்தா சரி. வலியாடாம சொல்லுங்கக்கா. ஏதோ பால் தலையில ஊத்தணும், வாயில ஊத்தணும், குளிக்கணும், பல்லு விளக்கணும்லாம் சொல்லுவாங்களே, அதான் சொல்லுங்களா? ஏடி, அதுகளை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, பள்ளி கீழே ஜம்பாகும் போது நீ எதுக்கு தலையை கொண்டு உள்ளோட்டா, அதை தான் நான் கேட்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சாத்திரம் பார்த்தா எல்லாத்துக்கும் சாத்திரம் பார்க்கலாம் விடு. என்னதான் நடக்கணும்னு இருக்குன்னா அது நடந்தே தான் தீரும். இப்போ நீ பாலை கொண்டு தலையில ஊத்திட்டு குளிச்சுட்டு வந்தான்னு வை, நடக்காம இருக்கிறத நடக்க வைக்க முடியுமா? இல்லைன்னா நடக்க போறதான் தடுக்க முடியுமா? அதானே, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க போவதோ அதுவும் நன்றாகவே நடந்து போகும். அவ்வளவுதான் வாழ்க்கை, விடு. எது வந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், விட்டு தள்ளுட்டி. சரி, இப்படியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா மீன்லாம் இதாயிரும். ஆளாளுக்கு வேலையை பார்ப்போம். ஏட்டி ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுல இருந்து எதுவும் எடுக்காண்டான்டி. ஆமா, வீட்டுக்கே முதல்ல போக வேண்டாம். நம்ம கடையில் உள்ள போய் ஒரு சின்ன தேங்காய், அப்புறம் ஒரு பாக்கெட்டு ஜீரகம், ஒரு சின்ன பாக்கெட்டு மஞ்சத்தூள், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. வேற என்ன வேணும்? ஆச்சி குழம்பு மசாலா ஒன்று வாங்கிக்கிடுங்க. யாரு கடைக்கு போறா, இதை அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வரணும். நானும் நெட்டோஸும் போறேன்க்க. சரி, இந்த அண்ணாச்சி கடையில போய் என் பேரை சொல்லி வாங்குங்கட்டி. சாயந்தரமா போய் நான் காசை கொடுத்துக்கிறேன். சரிக்கா. வேற என்னது மறந்தாலும் போன் அடிங்க. என்ன இட்டி அப்படியே இந்த சாப்பிடுறதுக்கு இந்த மரத்தட்டு இருக்கும்லாட்டி, வாழைத்தட்டு, அது அப்புறம் ஒரு 10 கிளாஸ் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிக்கா. இக்க நான் என்ன செய்யணும்? ஏடி, நீ இப்போ எங்கேயும் போக வேண்டாம். உன் மாமியார் பத்தினா பிறகு அதுக்கு கடந்து கரைச்சி கொட்டிட்டு கிடக்கும். நீ ஒன்று பண்ணு, இங்கனே உட்காந்து அவ்வளோ மீனையும் கழுவு. சரிக்கா. இக்கா, பிறகு சோறு பொங்குக்கு 1 கிலோ அரிசி வேணும். நான் அந்த முக்கில் இருக்க அரிசி கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். 1 கிலோ 10 மாட்டி, பிள்ளைகளெல்லாம் வரும், நல்லா சாப்பிட்ற பிள்ளைகள். 2 கிலோவா வாங்கிக்கையா? சரிக்கா. நீங்க ஒன்று பண்ணுங்க, குழம்பு வைக்க ஒரு மண் சட்டி வேணும். பிறகு மீன் பொரிக்க ஒரு வடச்சட்டி வேணும். வேற ஒரு கரண்டி, இது அவ்வளவும் வேணும். சரிட்டி, நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. அப்ப நானும் போய் அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிட்டி, போயிட்டு வா. ஏட்டி, மீன் கழுவ தெரியுங்களா? ஆமாக்கா, மேலே சுரண்டணும், கீழே வால் வெட்டணும், தலையை வெட்டணும், அவ்வளோதானே? ஏட்டி, ஆமா, மேலே செதில் வரும். சின்ன கத்தி இருக்கு பாரு, நான் கூடையில போட்டு வச்சிருக்கேன். இந்த கத்தி எடுத்து அப்படியே மெதுவா சுரண்டனா அந்த செல்லாம் கீழே விழுந்துரும். மறுபடியும் 2 சைடும் 2 துடுப்பு மாதிரி இருக்கும். அந்த துடுப்பை வெட்டி போட்டு வாழையும் கட் பண்ணி போட்டு தலையும் கட் பண்ணிட்டு அப்படி வயிற்றுக்குள்ள கை விட்டோன்னா ஒரு மாதிரி குடல் மாதிரி கருப்பு கலர்ல வரும் டீ. அதை எடுத்து அப்படி உருவி போட்டுரு, அவ்வளவுதான். நான் வரத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இதை மட்டும் செஞ்சு வை, வந்ததுக்கப்புறம் தண்ணியில போட்டு கழுவிக்கலாம். சரிக்கா. இங்கே எந்திரிச்சு போயிடாத டீ, காக்கா அவ்வளோ மீனையும் வாயில போட்டு போயிடும். சரிக்கா, நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரி சரி. அவருக்கும் பொரிச்ச மீன்னா ரொம்ப பிடிக்கும்ல. நம்மளும் சாப்பிட்டுட்டு அவருக்கும் எடுத்துட்டு போகணும். கேட்டால் நான் தான் சமைச்சேன்னு சொல்லிடணும். அவருக்கு இதை பிடிச்சி போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பிடிக்கணும். எப்படியாவது அவரை என் பக்கம் திருப்பணும். கடவுளே, அதுக்கு நீதாப்பா வழி காட்டணும். அங்க வாங்க. அண்ணாச்சி, அது என்னது? மீன் குழம்பு வைக்கணும். வைங்க வைங்க. என்னதோ சாமான் சொல்லி விட்டாவளே. ஏட்டி, உனக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்குக்கா. 1/4 கிலோ சின்ன வெங்காயம். லூசு, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? தெரியலையே. அண்ணாச்சி, ஏதோ ஒரு வெங்காயம் 1/4 கிலோ போடுங்க. அடுத்து அப்புறம் தேங்காய், ஒரு தேங்காய், ஜீரகம் ஒரு பாக்கெட்டு. ராசக்க, ஜீரகமா கடுகா? கொஞ்சம் டவுட் தான், ஜீரகம் சொன்னாவளா கடுகு சொன்னாவளா? அண்ணாச்சி, மீன் குழம்பு வைக்கணும் பத்துடுங்க. ஜீரகம் போடுவாவளா கடுகு போடுவாவளா? எங்க சம்சாரம் ஜீரகமும் போடாது கடுகும் போடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜீரகத்துல ஒரு பாக்கெட்டு கடுகுல ஒரு பாக்கெட்டு வாங்கிடுங்க. சரி, அதுல 2ல ஒண்ணு போடுங்க. பிறகு 2 ரூபாய்க்கு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. சரி. நெட்டு அப்புறம் நெட்டி. பிறகு ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட்டு. அண்ணாச்சி, அப்புறம் இந்த சாப்பிட்ற தட்டு இருக்கும்ல, வாழைத்தட்டு, அதுல ஒரு 10, கிளாஸ்ல ஒரு 10, அவ்வளவுதான். சரி, சிறப்பா போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படி நில்லுங்க, எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம், மெதுவாயே போடுங்க. ஐயோ, திடுத்துப்புன்னு இவ்வளவு கூட்டம் வந்தனா எங்க இருந்து பொருள் எடுத்துட்டு வர? வீட்டுல இருக்க கடுகு சீரகம்லாம் அள்ளிட்டு வந்துருவோம். இவர் என்னக்கா சாமம் போடுவாருன்னு பார்த்தா எங்கேயும் ஓடுதாரு? குடோனுக்கு போவாரா இருக்கும். நெட்டி, பரவு நல்லா யோசிச்சு பாரு, என்னதான் வாங்கணுமானே. பரவு நம்ம தான் கடைக்கு நடக்கணும். தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள் எல்லாம் சொல்லியாச்சுல. ஆனா வெங்காயம் தான் சின்னதா பெருசான்னு தெரியல. எந்த வெங்காயத்தை வாங்கினா என்னக்கா? வெங்காயம் வெங்காயம் தானே. அத சொல்லு. இந்தாங்கம்மா. என்ன அண்ணாச்சி, குடோன்ல இருந்தா எடுத்துட்டு வரியே?
ஆமா ஆமா, குடோன்ல இருந்து எடுத்துட்டு வரேன். ஸ்டாக் முடிஞ்சிட்டு அதான் குடோன்ல போய் எடுத்துட்டு வரேன். நம்ம வீட்டுல உள்ளதை அள்ளிட்டு வரோம். தெரியாம இருந்தா சரி. எவ்வளோ ஆச்சு அண்ணாச்சி? 210 ரூபாமா. அண்ணாச்சி மல்லியக்கா தெரியுங்களா? மல்லியா? அதான் மாணிக்கண்ணே. மாணிக்கண்ணே தெரியும். அவிய கணக்குல எழுதிக்கிடுங்க. சரிம்மா. சரிங்க அண்ணாச்சி, அப்ப வாரம். அடிக்கடி வாங்கம்மா, எங்களுக்கும் வியாபாரம் ஆகணும்ல. என்ன? இல்ல அடிக்கடி வந்துட்டு போங்கண்ணே. சரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவிய. நாங்க கேட்ட உடனே குடோன்ல போய் எடுத்துட்டு வந்திய பத்தியலா? இதே இது மத்த ஒரு கடைக்காரனா என் கடையில இல்ல போவாங்கன்னு விரட்டிடுவானுவோ. சரிம்மா, பரவாயில்ல, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணாச்சி. நானே கடையில ஒரு பொருள் இல்ல வியாபாரம் பண்றதுக்கு. அவ்வளவும் வீட்டுல உள்ளதை அள்ளிட்டு வந்திருக்கேன். ஏதோ தெரியாம பாத்துக்கிட்டா சரி.